அளவற்ற அருளாளனும் நெகிழில்லா பேரன்புடையவனுமான ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது வற்றாப்பெண் கருணையும் நம் உயிரிலும் மேலா மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்கள் மீதும் இந்த உலகத்தில் மனிதராக வாழக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று மட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வல்ல இறைவனின் அருளால் அவனது சத்திய மார்க்கத்தில் நேரான பாதையில் வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதர சகோதரிகளே, அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்வை சோதனை களமாக தேர்வு களமாக ஆக்கியிருக்கின்றான் என்பதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கின்றோம். அப்படி உலகத்தில் வாழக்கூடிய மக்களிடத்துல மறுமை என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் உலகில் வாழக்கூடிய மனிதன் என்ற அடிப்படையில் பல வகையான ஆசை என்பது மனிதனுக்கு இருக்கும். பொதுவாக இன்றைக்கு பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டா போதுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அதே போன்று இறைவன் இன்றைக்கு விடுமுறை கொடுத்துட்டான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்றார் போல ஒரு சிறு பிள்ளையா இருந்தாலும் வயதான வயோதிகரா இருந்தாலும் அனைவருக்குமே ஆசை என்பது உலகத்தில் இருக்கும். அது சிறியவர் பெரியவென்ற பாகுபாடு கிடையாது, ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது, வயது என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் ஆசைப்படுவோம். நபிமார்கள் உட்பட ஆசைப்பட்டார்கள். எல்லா நபிமாருடைய பணி என்னவா இருந்தது? ஏகத்துவத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய பணி. அந்தந்த சமுதாயத்தில் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய மக்கள் நேர்வழிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நான் உலகத்தில் வாழ்வதை விட சிறந்த வாழ்வா இருக்கக்கூடிய மறுமையில நான் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசையும் பட்டார்கள். உலகத்துல நிம்மதியாக வாழ வேண்டும், எந்த சிரமம் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஆசைப்படத்தான் செய்வோம். ஆனால் நாம் நேசிக்கக்கூடிய நேசத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சகாபாக்கள் அவர்கள் வைத்த நேசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்முடைய நேசம் எல்லாம் மறுமைக்காக இருந்தாலும் கூட அதைவிட அதிகமாக உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசை அதிகமா இருக்கு. நமக்கென்று தனி வீடு இருக்கணும், நமக்கென்று பெரிய செல்வ செழிப்பான ஒரு தொழில் என்பது இருக்கணும், நமக்கென்று பிள்ளைகள் இருக்கணும், பிள்ளைகள் மூலமாக கண்குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுறான். ஆக பல வகையான ஆசைகள் என்பது இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு ஒரு செய்தியை சொன்னால், இறைவன் ஒரு வசனத்தை இறக்கினால் அதற்கு முழுமையாக கட்டுப்பட்ட மக்களை சகாபாக்கள் வாழ்ந்தார்கள். நாம் கட்டுப்படுவதற்கும் அவர்கள் கட்டுப்படுவதற்கும் வித்தியாசம் என்பது வேறானது. எந்த அளவுக்கு என்றால், இறைவன் திருமறை வசனம் இறக்கிறான், 4 அத்தியாயத்துடைய 95, 96 வசனம். அது இறைவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நோக்கி ஒரு சகாபி வருகின்றார். இறைவன் என்ன சொல்லி காட்டுகின்றான் என்றால், போரில் கலந்து கொண்ட மக்களும் போரில் கலந்து கொள்ளாதவரும் சமமாக மாட்டார்கள். அது சாதாரண உண்மையான ஒண்ணுதானே. போரில் கலந்து கொள்ளக்கூடியவரும் போரில் கலந்து கொள்ளாத மக்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். அதை கேள்விப்பட்ட அப்துல்லா பின் உம்மி மக்தூம் என சொல்லக்கூடிய கண் பார்வை தெரியாத ஒரு சகாபி, நாம் வரலாறு கேள்விப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சகாபாக்கள்ல கண் பார்வை இல்லாத ஒருவர் வாழ்ந்தார் என்ற செய்தி கேள்விப்பட்டால் அவர் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அவர்கள் தான். அந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் நோக்கி வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, திருமறை வசனத்தை நீங்கள் சொல்வதை நான் கேட்டு செவியுற்றேன். அதில் எனக்கு ஒரு சங்கடமா இருக்குது. போரில் கலந்து கொண்டவனும் போரில் கலந்து கொள்ளாதவனும் சமமாக மாட்டார் என்று இறைவன் சொல்லிவிட்டு கூடுதல் என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா? போரில் கலந்து கொண்ட மக்களுக்கு இறைவன் பல தகுதியை உயர்த்துகின்றான், அவருக்கு மன்னிப்பை வழங்குகின்றான், அவருக்கு கருணை வழங்குகின்றான், அவருக்கு பிரம்மாண்டமான பெரிய கூலியை இறைவன் மறுமையில கொடுப்பான். யாருக்கு? போரில் கலந்து கொண்டவருக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது. ஆனால் கண் பார்வை இல்லாத ஒரு காரணத்தினால் என்னால் போரில் கலந்து கொள்ள முடியாது, எனக்கு போருக்கு அனுமதி கொடுங்கள். யாரு? வீர தீரமாக திடகாத்திரமாக ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நபித்தோழர் கேட்கல. வந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் யார் என்றால் கண் பார்வை தெரியாது, அவர் உருவம் எப்படி இருக்கும் அவருக்கு தெரியாது, அவர் தந்தை தாயை பார்த்திருக்க முடியாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய உருவத்தை பார்த்திராதவர். நபித்தோழருடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் என்னவென்று தெரியாத நபித்தோழர் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அவர்கள். தான் போருக்கு கலந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க முடியாது,
சகாபாக்களை பார்க்க முடியாது. எதிர்ந்து வரக்கூடியவர் யாரை தாக்குவான தெரியாது, நான் தடுக்க முடியுமா என்று தெரியாது, நான் யாரை தாக்குவேன் என்பது தெரியாது. போரில் கலந்து கொள்வது சாதனை ஒன்று கிடையாது. ஆனால் கண் பார்வை இல்லாத அந்த சூழல் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களே எனக்கு அனுமதி கொடுங்கள், நான் போருக்கு கலந்து கொள்கின்றேன். ஒரு ஆர்வத்தோடு வருகின்றார். இன்னைக்கு நன்மை என்ற ஒரு செய்தி நமக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டா நன்மை நோக்கி விரைந்து வருகின்றோமா? மார்க்கத்திற்காக இறை பாதைக்காக எல்லாத்தையும் செலவு செய்கின்றோமா? நேரத்தை ஒதுக்குகின்றோமா? வந்து கேட்கக்கூடிய கேள்வி எதற்காக? அல்லாஹ்வுடைய பாதையில நான் கலந்து கொள்ள வேண்டும். உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, தெரியும். தெரிந்தாலும் வந்து கேட்கின்றார், அனுமதி கொடுங்கள். ஏன்? இறைவனை சொல்லிட்டான், போரில் கலந்து கொள்ளாதவர் என்னோட வாழக்கூடிய சகாபாக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் நானும் ஒரே மாதிரி அமல் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவரும் நானும் சமமாக மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார், அவரு அல்லாஹ்வுடைய தூதர்களே, எனக்கு நான் பள்ளிக்கு வருவதற்கு என்னால் முடியாது, கண் பார்வை தெரியாத காரணத்தினால ஃபஜர் தொழுகைக்கு என்னால் பள்ளிக்கு வர முடியாது, எனக்கு வீட்டில் தொழுவதற்கு அனுமதி கொடுங்க. இந்த சகாபி கேட்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்கின்றார்கள், உனக்கு பாங்க சொல்லக்கூடிய சத்தம் கேட்குமா? ஆம் யா ரசூலுல்லாஹ், எனக்கு பாங்க சொல்லக்கூடிய சத்தம் கேட்கும். அப்படி என்றால் நீங்கள் பள்ளிக்கு வருவங்கள் மீது கடமை. அந்த நபித்துவ வந்து கேட்கின்றார், எனக்கு போருக்கு அனுமதி கொடுங்க. அந்த கேள்வி கேட்ட ஒரு சகாபிக்காக இறைவன் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? பல வசனங்களை இறைவன் நீக்கி இருக்கின்றான், பல வசனங்களை மாற்றி இருக்கின்றான். இந்த நபித்தோழர் கேட்ட காரணத்திற்காக வசனத்தை இறைவன் மாற்றுகின்றான். போரில் கலந்து கொள்ளாதவர் என்ற வார்த்தைக்கு முன்பாக தக்க காரணம் இல்லாமல் போருக்கு வராமல் இருப்போம். ஒரு காரணம் இல்லாமல் போருக்கு வராமல் இருப்பார்கள். அந்த வராமல் இருந்தவர்களும் போரில் கலந்தவர்கள் சம மாட்டார்கள். கண் பார்வை தெரியாத காரணத்தினால நீங்கள் போருக்கு வர தேவையில்லை, உங்களுக்கு அதற்கான கூலி கொடுக்கப்படும். நமக்கு என்ன இல்லை என்பதை பற்றி சிந்திக்க கூடாது. எனக்கு என்ன இருக்கு, என்னால முடியும். மார்க்கத்தில் கண் பார்வை இல்லாமல் இருந்தாலும் ஒரு சகாபியினால போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியும் என்று பிரார்த்திக்கின்றார், ஒரு கருத்தை கேட்கின்றார் என்றால் நம்முடைய உழைப்பு என்பது எப்படி இருக்குது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நேரத்தை முழுவதும் செலவு செய்கின்றோமா? எத்தனை பயான்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஜும்மாவிற்கு முதல் நன்மை, ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை, அடுத்து மாடு, ஆடு, கோழி, முட்டை என்று எவ்வளவு பயானை கேள்விப்பட்டிருக்கிறோம். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. கடைக்கு டைம் ஆயிரும், கடையை க்ளோஸ் பண்ண வியாபாரம் கெட்டு போயிடும். இதுதான் நமக்கும் சகாபாக்களும் இருக்க வித்தியாசம். அதுதான் அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய நேரத்தில் சகாபாக்கள் செய்த வார்த்தை என்ன தெரியுமா? எந்த திருமறை வசனம் இறங்கினாலும் அல்லாஹ்வுடைய எதை ஆலோசனையா சொன்னாலும் சமீகனாம். அல்லாஹ்வுடைய தூதர்களே, நாங்கள் செறியுற்றோம், கட்டுப்பட்டோம். அந்த கட்டுப்பாடு நம்மகிட்ட இருக்குதா? ஒரு செய்தியை சொன்னால் அதற்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய மனப்பான்மையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நன்மைக்கு போட்டி போடக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு பெரும்பாலும் இல்லை. அல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பயண கூட்டம் வருகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூரை நோக்கி வர்றாங்க, பள்ளிவாசல் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களா இருக்கிறாங்க. ஒரு கூட்டமா மக்கள் வருகின்றார்கள். வருவதை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு கடுமையான கோபம், கடுமையான வருத்தம். ஏனென்றால் அவர்கள் வரக்கூடிய சகாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், அந்த வந்த கூட்டம் எப்படி இருக்கிறாங்கன்னா அரைகுறை ஆடையோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆடை இல்லை, வேணும் என்று வரல, ஆடை அவர்களுக்கு இல்லை, அரைகுறை ஆடையோடு வருகின்றார்கள். ஒட்டிய கண்ணமா இருக்குது, சதையே இல்லை உடம்புல, ஒட்டிய கண்ணத்தோடு குழி விழுந்த கண்களோடு வருகின்றார்கள். எலும்பும் தோளுமாக ஆடை சரியான முறை இல்லாத மக்களாக ஒரு கூட்டம் வருகின்றார்கள். அல்லாஹ்வை பார்த்த உடனே கடுமையான கோபம், இந்த மக்கள் ஏன் யாரும் உதவி செய்யவில்லை? வருத்தம், இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள்? உடனே மிம்பர்ல ஏறுறாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் மறுமை வாழ்விற்காக எதை சேகரித்து வைத்துள்ளீர்கள்? ரசூல் மிம்பர்ல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயணம் பண்ண ஆரம்பிக்கும் போது உள்ளே கூட்டத்தில் இருந்து ஒரு சகாபி எந்திருக்கிறாரு. எழுந்து கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு துண்டை மக்களுக்கெல்லாம் காட்டி வசூல் செய்கிறார். அல்லாஹ்வுடைய எதை சொல்ல வருகின்றார் என்றால், கஷ்டப்பட மக்களுக்காக உதவி செய்யுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்வதற்கு முன்பாக தன்னுடைய கரத்தில் இந்த துண்டை எடுத்து மக்கள் எல்லாம் வசூல் பண்றாங்க.
செல்வம் இருக்கிற செல்வத்தை கொடுக்கிறாரு, உணவு இருக்கிற உணவை கொடுக்கிறாரு, வீட்டிற்கு சென்று பொருளாக கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் பயானை முடித்து கீழே இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த நபித்தோழர் கொண்டு வந்து துண்டை விரிக்கின்றார். அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து உடைகளும் அனைத்து உணவுகளும் தேன் பாலாடை கட்டி உணவு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சகாபாக்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு செய்தி என்று சொன்ன மாத்திரத்தில் சொல்லி முடிப்பதற்கு முன்பாக நன்மை எனக்கு வேண்டும், எல்லா மக்களும் கலந்து உதவி செய்தார்களா இல்லையா? அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த நபித்தோழரை அழைத்து சொல்கின்றார்கள், யார் ஒரு நன்மையை மக்களுக்கு சொல்லி அந்த நன்மையை மக்கள் எல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேர் செய்த நன்மையும் அவர் ஒரு ஆளுக்கு கிடைக்கும். இங்க ஒரு 200 பேர் பள்ளிவாசல அமர்ந்திருக்கிறோம், தர்மம் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க என்று நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 1,00,000 ரூபாய் கொடுக்குறீங்க, 50, 10, 1 ரூபாய், இப்படி ஒவ்வொரு நபர் தன்னுடைய செல்வத்தை ஏற்றாது போன்று தர்மத்தை கொடுக்கிறோம். இதற்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கூலி கிடைக்கும். நான் சொன்னதற்காக உங்கள் ஒட்டுமொத்த மக்கள் செய்த அனைத்து பொருளாதாரங்களையும் எனக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். இதைத்தான் அல்லாஹ்வுக்கு ஒரு சொல்லி காட்டுறாங்க. அந்த நபித்தோழரை குறிப்பிட்டு அவர் சொன்னதற்காக அவர் செல்வத்தை கொடுத்தாலும் கொடுக்காமல் இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்த கொடுத்த காரணத்தினால அவருக்கும் அதில் நன்மை உண்டு. நன்மைக்கு எப்படி போட்டி போடுறாங்க பாருங்க. ஒரு நன்மை என்று அல்லாஹ் சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் கூட எனக்கு நன்மை வேண்டும், மறுமையில நான் இறைவன் முன்பா தப்பிக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள் சகாபாக்கள். ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரணத்துக்கு பின்பாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தான் கலீஃபாவா இருக்கிறாங்க, ஆட்சியாளராக இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய பணி எப்படின்னா, உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்தபடியாக சிறந்த ஆட்சியை கொடுத்த உன்னதமான ஒரு மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு தான். அதற்கு அடுத்தபடியாக உமரை சொல்ல முடியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் எல்லா மக்களுக்கும் எதை தேவை என்பதை நேரடியாக களத்தில் இறங்கி செய்தவர்கள். ஒரு வயதான மூதாட்டி, அவருக்கு அபூபக்கர் அவருடைய மரணத்துக்கு பின்பாக உமர் பின் கத்தாப் அவர்கள் ஒரு உணவை கொண்டு கொடுக்கிறாங்க. மூதாட்டியா இருக்கிறாங்க, வயதான ஒரு பருவத்தில் இருக்கிறாங்க, அவருக்கென்று துணை யாரும் கிடையாது, தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி. அந்த மூதாட்டி பெண்மணிக்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் பேரிச்சம்பழம் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. உணவுக்காக சாப்பிடுவதற்காக பேரிச்சம்பழம் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதை வாங்கி அந்த பெண்மணி திரும்ப கேள்வியை கேட்கிறாங்க, இத்தனை நாளா வந்த அபூபக்கர் அவர்கள் மரணித்து விட்டார்களா? அந்த பெண்மணிக்கு தெரியாது, மரணித்தது தெரியாது. எப்படி உமர் கேட்கின்றார்கள், என்னுடைய தாயே எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு கண் பார்வை தெரியாது, வந்தது நானா அவரான தெரியாது, எப்படி எனக்கும் அவருக்கும் உண்டான வித்தியாசத்தை நீ கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்கும் போது அந்த மூதாட்டி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்தனை நாளா வந்த அபூபக்கர் அவர்கள் எனக்கு பேரிச்சம்பழம் கொடுத்தால் அதனுடைய கொட்டையை எடுத்து விட்டு தான் கொடுப்பார்கள். நீங்கள் கொட்டையோடு கொடுத்த காரணத்தினால் இத்தனை நாட்களாக வந்த நபர் இன்றைக்கு வரவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த நேரத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அமலை செய்வதற்காக, நன்மை செய்வதற்காக என்ன போட்டி போட்டு நடந்து கொண்டாலும் எனக்கு முன்பு அபூபக்கர் இருப்பார், அவரை என்னால் ஈடுகட்டவே முடியாது. ஒரு சாதாரண பேரிச்சம்பழத்துல எப்படி போட்டி பாருங்க. அந்த பெண்மணியை கூட அபூபக்கர் அவர்கள் நான் கொடுத்த யாருக்கும் தெரியாது என்று உமர் அவர்கள் கடந்து செல்லவில்லை. அவர் கொடுத்த காரணத்தினால் என்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த பெண்மணியும் வாழ்கின்றார், அவருக்கு கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது, அதை செய்தார். அதிலும் எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு சிறிய பிழை வந்தாலும் கூட அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படியா இருக்குது? நான் போட்டி போட்டுக் கொண்டே இருக்கின்றேன் என்னுடைய வாழ்நாளில். அபூபக்கர் அவர் வாழக்கூடிய நேரத்தில் எல்லா நேரத்திலையும் நான் அவரை முந்திவிட வேண்டும் என்பதற்காக பல அமல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாவற்றையும் எனக்கு முந்தைய இருப்பார். அவர் மரணித்த பின்பாக கூட அவர் என்னை முந்தி சென்று விட்டார், அவரை என்னால் ஈடுகட்ட முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகள் போட்டி போட்ட மக்கள். அனஸ் பின் நலுர் சொல்லக்கூடிய ஒரு சகாபி பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. அவருக்கான ஒரு தருணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார். உஹது போர்க்களம் வரக்கூடிய நேரத்தில் அவர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர்களே, பத்ர் களத்தில் போரில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் எனக்கு ஏற்படவில்லை.
உகது போர்க்களத்தில் இறைவன் என்னுடைய வீரத்தை காண்பான். என்னுடைய வீரம் எப்படி என்பதை இறைவனுக்கு நான் காண்பிப்பேன். உகது போர்க்களத்தை கலந்து கொள்கின்றார். முதல்ல வெற்றி கிடைத்த மாதிரி சூழல் ஏற்பட்ட உடனே மலை மேல் இருக்கக்கூடிய சகாபாக்கெல்லாம் கீழே இறங்கி வர்றாங்க. போர் முடிந்து விட்டது, கனிமத்தின் பொருட்களை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை இறங்கி வர்றாங்க. அந்த நேரத்தில் சஹாபத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து இந்த சகாபி சொல்லுகின்றார், அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகின்றார், சஹாபத் அவர்களே, இந்த உஹதுடைய அடிவாரத்தில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை நான் நுகர்கின்றேன். நான் ஒரு காலமும் போரிலிருந்து பின்வாங்க மாட்டேன். எதிரணி விரண்டு வந்த எதிரணிகளை களத்தில் நேருக்கு நேராக சந்தித்து மரணிக்கின்றார், கொல்லப்படுகின்றார். லாவடி தூதர்கள் போரெல்லாம் முடிந்த பின்பாக யார் யாரெல்லாம் மரணித்திருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறான். யார் மரணித்திருக்கிறாங்க? எல்லாருடைய உடலையும் தெரிந்து விட்டது. ஹம்சா கொல்லப்பட்டிருக்கிறாரு, இவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு, எல்லா சகாபாக்களும் கொல்லப்பட்ட 70 நபித்தோழரை எல்லா உடலை கண்டுபிடிச்சாங்க. ஒரு உடல் மட்டும் தெரியல. இவர் யாருன்னே தெரியல. எந்த அளவுக்கு தெரியவில்லை என்றால் அவரது உடலை பார்க்கக்கூடிய நேரத்தில் 80க்கு மேற்பட்ட காயம் ஒருவருடைய உடல்ல. ஒருத்தரை கொலை செய்வதாக இருந்தா ஒரே ஒரு குத்து முடிஞ்சிருச்சு. 2, 3, ஒரு 10 குத்துல கொன்ற முடியுமா? 80க்கு மேற்பட்ட காயங்களால் அவர் உடல் சிதைக்கப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு அவர் யார் என்பது தெரியல. முகத்தை சின்ன பின்னமாக்கி வச்சிருக்கிறான். இறந்து போனவர் யார் என்று தெரியாத அளவுக்கு கடுமையான வெட்டு காயங்களால் அவர் மரணித்து கொல்லப்பட்டிருக்கின்றார். எப்படி கண்டுபிடித்தார் தெரியுமா? கடைசியில அவருடைய சகோதரி வந்து, அல்லாஹ்வுடைய தூதர்களே, மரணித்த நபர் என்னுடைய சகோதரர் அனஸ். எப்படி சொன்னார் தெரியுமா? முகமை பார்க்க முடியல, எப்படி பார்க்க முடியும்? ஆள்காட்டி விரல் இருக்கக்கூடிய ஒரு சிறு அடையாளத்தை வைத்து சொல்கின்றார், என்னுடைய சகோதரர் இவர். உடல எந்த பாகங்கள் மூலமாக இவர் இன்னார் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கடுமையான பாதிக்கப்பட்டு மரணித்தார். சகாபாக்கள் வாழ்க்கையை பாருங்க. ஒரு மார்க்கம், ஒரு விஷயம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, உயிரை இழந்தாலும் பரவாயில்லை, மார்க்கத்திற்காக, இறை பாதைக்காக, நன்மைக்காக எதையும் செய்வேன். நம்மெல்லாம் நன்மை 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 என்று சொல்லக்கூடிய பல வகையான அமல்கள்ல ஆக உச்சத்தில் இருக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? சையத் என்ற அந்தஸ்துக்கெல்லாம் கீழா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நிலையான தர்மம் இருக்கா இல்லையா, அந்த நிலையான அமல்கள முதல் நன்மை என்னவென்றால் பிறருக்கு பயன் தரக்கூடிய கல்வி. மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் மட்டும் கிடையாது, நேர்வழி நோக்கி அழைக்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. கல்வியை நம்ம சொல்லிக் கொடுத்துறோம், அந்த கல்வியின் மூலம் உலகத்தில் பயனடைவார், அவர் மார்க்க பயனடைவார். அது எல்லாம் இரண்டாவது. ஒருவருக்கு நேர்வழி சொல்லி அவர் நேர்வழிக்கு வந்து விட்டார் என்றால் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் நமக்கும் பங்கு உண்டு. நான் ஒருவருக்கு நேர்வழி சொல்றோம், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, குர்ஆனுக்கு உட்பட்டு வாழ என முடிவெடுத்து விட்டார், எடுத்த பின்பாக அவர் ஒரே ₹1 தர்மம் செய்தால் அந்த நன்மை இஸ்லாத்தை எடுத்து வைத்த எனக்கும் நன்மை கிடைக்கும். ஒரே ₹1 தர்மம் கொடுத்தால் நன்மை கிடைக்கும் என்றால் அவர் தொழக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத், எல்லா வகையான அமல்களுக்கும் எனக்கும் அதில் நன்மை வந்து கொண்டே இருக்கும். கியாம நாள் வரை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல். இப்போது சொல்வதற்கான அவசியம் என்ன தெரியுமா? நாம் நேர்வழி நோக்கி மக்கள் எல்லாம் அழைக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இறைவனுக்கு இணையாக நரகத்தை நோக்கி அழைக்கக்கூடிய தர்கா வழிபாடு நம்மிடம் நடந்து கொண்டிருக்குதா இல்லையா? நம்முடைய பார்வை என்னவா இருக்குது? எங்க நாங்களாம் தர்கா போகிற ஆள் கிடையாது, நாங்க குர்ஆனுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாங்க தர்காவுக்கு போக போறோமா, அவளியோட கையேந்த போறோமா? எங்களுக்கு சம்பந்தம் இல்லையே. நமக்கு சம்பந்தம் இல்லை, சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குதா இல்லையா? இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் எனக்கு தர்கா வழிபாடு கூடா என்பது தெரியும். நான் ஒரு நபருக்கு சொல்லி இருக்கிறேன், சந்தன கூடி ஏத்த போறாங்க, கூடி ஏத்தியாச்சு, இன்னும் ஒரு வார காலத்துல சந்தன கூடி என்று ஊர் முழுக்க இஸ்லாமிய மார்க்கம் என்பது எப்படியான அறிவுபூர்வமான மார்க்கோ, ஆனால் எப்படி கொண்டு வருவாங்க தெரியுமா?
இன்று வரை மாற்று மத மக்கள் இடத்துல கொண்டு போய் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் தர்கா சந்தனப்பொடி இல்லை என்றால் இஸ்லாமிய இல்லையங்க. சொல்லக்கூடிய கண்ணுல பார்க்க முடிகின்றதா இல்லையா? தர்காயும் இஸ்லாமிய வழிபாடா இல்லையா? இறந்து போன நல்ல மனிதரா இல்லையா? அவட கையெந்த கூடாதா? எங்க உங்க ஜமாத்தை மட்டும் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க, மத்த எல்லா ஜமாத்தும் சொல்றாங்களே, யார் எதிர்க்கலையே? இதற்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடைசி இறுதி பேருரையில பலவையான எச்சரிக்கையெல்லாம் சொல்லி முடித்த பின்பாக பல்லிகு வன்னி உளவாயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு மார்க்க செய்தி உங்களுக்கு கிடைத்தால் அதை சொல்ல வேண்டிய கடமை உங்கள் ஒருவருக்கும் இருக்கின்றது. எனக்கு ஒரு செய்தி தெரிந்தால் அந்த செய்தியை பிறருக்கு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பும் எனக்கு இருக்கின்றது. எல்லாருக்கும் தெரியும்ல, தர்கா செல்லக்கூடாது, அல்லாட்ட கையேந்தக்கூடிய முறையை இன்று அவுளியா என்று சொல்லிக் கொண்டு இறந்து போன அடியார்கிட்ட போய் கையேந்திட்டு இருக்கிறாங்களே, மார்க்கம் சொல்லி இருக்கின்றதா? எந்த அளவுக்கு மார்க்கம் எச்சரிக்கின்றது? அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுகின்றார்கள், யார் ஒருவன் இறைவனுக்கு இணையாக எந்த மக்களிடத்தில் சிலைகள் கற்கள் யாரா இருந்தாலும் கையேந்தி விட்டால் அவர்கள் செல்லக்கூடிய இடம் நிரந்தரமான நரகம். ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு குழி, பெரிய குழி தோண்டி வச்சிருக்கிறான். நம்ம என்ன செய்வோம்? ஒண்ணு குழியை மூடுறதுக்கான வேலையை பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் யாராவது போனாங்கன்னா குழி தோண்டி இருக்கிறாங்க பார்த்து போங்க சொல்லுவோமா இல்லையா? உலகத்துல சாதாரண ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்காக நாம் தடுக்கக்கூடிய நாம் நாளை மறுமையில நிரந்தரமா நரகத்தில் விடக்கூடிய அந்த அவலத்தை விட்டு ஏன் பாதுகாக்கவில்லை? நாளை மறுமை தப்பிக்க முடியுமா? உனக்கு நேரலை கொடுத்தேன், ஏன் மக்களுக்கு சொல்லவில்லை? எல்லாம் கேட்க மாட்டானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து எல்லா நபிமார்களுக்கும் இறைவட்ட முதல் கட்டளை அதுதானே. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை தான் மக்களுக்கு சொல்ல சொல்லி அல்லாஹ் எல்லா நபியும் அனுப்பி வச்சான். நம்முடைய சமுதாயத்துக்கு கூட கூடுதல் சிறப்பு, யாருக்கும் கொடுக்காத சிறப்பு நமக்கு ஏன்? உண்மையேமை தீவை தடுக்கக்கூடிய பணி இறைவன் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கொடுத்திருக்கிறான். நேரலை ஏற்றுக்கொண்டு எல்லா மக்களும் கொடுத்திருக்கிறான். கண்கூடா பார்க்கிறோம். மக்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுக்கிறாங்க, எல்லாம் அடுத்து போஸ்டர் எடுத்து ஒட்டுவாங்க, வீதி வீதியாக ஆட்டோக்கள் மூலமாக பேனர் மூலமாக தகவல் வச்சு வைப்பாங்க. நரகத்தை நோக்கி வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். மக்கள் வர வேண்டும் என்பதற்கு ராட்டினம் கட்டி இருக்கிறாங்க. அடுத்து ஃபுல்லா சந்தை கடை மாதிரி உணவுக்கான கடைகள் திறந்து விட்டுருவாங்க. மக்கள்லாம் எப்படி நரகத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக பல கவர்ச்சியான செயல் திட்டத்தை கொண்டு வருவாங்க. நம்முடைய ஊர்ல வாழக்கூடிய எந்த ஜமாத்தை தட்டி கேட்கின்றார்கள்? மறுமை தப்பிக்க முடியுமா? எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அது அவர் தனிப்பட்ட வழிபாடு. அவர் சென்றால் அவருக்கு நரகம், அவர் செல்லாமல் அவருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு செய்தி நாம் மறந்து விட்டோம், என்ன தெரியுமா? சனிக்கிழமை கூட்டத்தாரை பத்தி எல்லாம் பல வகையில் எச்சரிக்கிறான். உலகத்தில் எந்த சமுதாயத்திலும் கொடுக்கான ஒரு அவலம், ஒரு இழிவு, ஒரு கேவலம், ஒரு தவறு நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த தவறை தட்டி கேட்காமல் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒதுங்கக்கூடியவனத்தான் பன்றிகளாக இழிந்த குரங்குகளாக இறைவன் உருமாற்றி விட்டான். இன்றைக்கு செல்லக்கூடிய மக்களா எங்களுக்கு நம்பிக்கை தான் கிடையாது. ஆனா நாங்கெல்லாம் உணவு வாங்குறதுக்காக இங்க வாங்கக்கூடிய உணவு தான் நல்ல டேஸ்டா இருக்கும். நம்முடைய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, உணவு டேஸ்டா இருக்கும். அங்க வாங்கக்கூடிய ஜிலேபி இருக்குதா இல்லையா, அங்க போல லட்டு போடுறோம், ஒவ்வொரு வகையான உணவை பற்றி சொல்றாங்க. அந்த உணவு எங்கேயுமே கிடைக்காது. அந்த உணவை சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தியை மறந்து விடுகின்றோம். அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கோம் சொல்றோம்ல, ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர் 3 பேரு. அதுல முதல் தன்மை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். நேர்வழிக்கு வந்த பின்பாக இறை மறுப்பிற்கு செல்வதை நெருப்பில் விழுவதே சிறந்தது என்று இறை மறுப்புக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்று பயப்படுவார். இன்றைக்கு இறை மறுப்புக்கு செல்லக்கூடிய ஒரு அவலம் நடக்கக்கூடிய இடத்துல உணவு சாப்பிட போகின்றோம் என்று சென்றால் அல்லாஹ்வுடைய லானத் இறங்கக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய சாபம் கோபம் இறங்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் யார் சென்றாலும் மறுமையில தப்பிக்க முடியாது. எல்லாத்தையும் மறந்துடுறோம். நாம் எதற்காக உலகத்தை அனுப்பப்பட்டோம்? உலகத்தை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தோடைய வாழ்ந்து உலகத்தோட முடிந்துவிடப் போகின்றதா?
உலகத்தில் வாழ்ந்த ஒரே ஒரு வினாடி பொழுது வாழ்ந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் நாளை மறுமையில் விசாரிப்பான். 100 வயது 1000 வயது வாழ்ந்தவனாக இருந்தாலும் இறைவன் விடமாட்டான். எல்லோருக்கான கேள்வி கணைகள் அங்க இருக்கும். யாரும் தப்ப முடியாது. நன்மைக்கு சொல்லக்கூடிய பணி நமக்கு இருக்கின்றது. தீமை தடுக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது. அதை ஒருபோதும் நான் கைவிட்டு விடக் கூடாது. முடிந்தவரைக்கும் எல்லாருக்கும் சொல்லுங்க. நரகாயம் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. இதை சொன்னா உறவினர் என்னை திட்டுவான், உறவினர்களுக்கு எனக்கும் பிரச்சனை ஆயிரும், சண்டை வந்துடும், குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டுரும், பிளவு ஏற்பட்டுரும். எத்தனை பிளவு வந்தால் என்ன, இந்த குடும்ப உறவு என்பது முக்கியமா, படைத்த இறைவன் முக்கியமா? ஒரு தீமை கண்கூட பார்க்கக்கூடிய நேரத்தில் அதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை என்றால் நாம் எல்லாம் என்ன இஸ்லாமியர்கள்? அல்லாஹ் என்ன நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க, கேளுங்க, உங்களுக்குள்ளா கேளுங்கள். கொடியேற்றம் நடந்த கிட்டத்தட்ட 12 நாள் 13 ஆயிருச்சு. இந்த 13 நாள்ல நான் எத்தனை பேருக்கு நேரில் சொல்லி இருக்கிறேன், தர்கா போகக்கூடாது, ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுப்போமா, ஒரு மக்களுக்கு செய்தி சொல்லியிருப்போமா? உலகத்தை எல்லாவற்றையும் பகிரக்கூடிய நாம் மார்க்க விஷயங்கள் எந்த அளவுக்கு பகிர்கின்றோம், மக்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எதை பற்றி சிந்தனை இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்தால் மறுமையில யாரும் தப்ப முடியாது. உலகத்தில் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தது படைத்த இறைவன் தானே. உயிரை கொடுத்திருக்கிறான், உடம்பை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியமான உடலை கொடுத்திருக்கிறான்ல, ஆரோக்கியமான கண்ணை கொடுத்திருக்கானா இல்லையா, செல்வத்தை கொடுத்திருக்கான், குழந்தையை கொடுத்திருக்கிறான், இன்பமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். எல்லாவற்றையும் கொடுத்த இறைவனுக்கு மோசடி செய்து கொண்டிருக்கின்றார்கள், துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி சிந்தனை இல்லாமல் இருந்தால் நம்மை யாராலும் காப்பாற்ற முடியாது. உலகத்தில் வாழக்கூடிய கடைசி வினாடி வரை மட்டும்தான் நமக்கு அவகாசம். அதை புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் நன்மை ஏவி தீமையை தடுத்து கடைசி வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் ஏகத்துவத்தை மக்களுக்கு சொல்லி அனைத்து மக்களும் நேரில் அழைக்கக்கூடிய வாய்ப்பை வளர்க்குமான் நம் அனைவருக்கும் வந்து புரிவானாக. நினைத்திருக்கிற சகோதர சகோதரிகளே, ஒரு 2 முக்கியமான செய்திகள். ஒன்று, நேற்று வெளிவந்த ஒரு செய்தி, வழிபாட்டு தலங்களுக்கான சட்டத்தை யாரும் மீண்டும் மாற்ற முடியாது. 1991ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கான சட்டத்தை யாரும் இனி மாற்ற முடியாது. அந்த சட்டம் சொல்லக்கூடிய அம்சம் என்னவென்றால், இந்திய நாடு சுதந்திரம் அடையக்கூடிய 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்பாக எந்தெந்த வழிபாடு தலங்கள் எங்கே இருந்ததோ அதை மாற்றுவதற்கான வழக்கு கொடுக்க முடியாது. 1900க்கு முன்பாக எங்களுடைய வழிபாட்டு ஆலயம் இந்த இடத்துல இருந்துச்சு என்று யாரும் வழக்கு கொடுக்க முடியாது. வழக்கு எந்த உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றமாக எந்த நீதிமன்றங்களும் அந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடாது. இந்த நேற்றைய தினத்துக்கு முன்பாக யாராவது வழக்கு கொடுத்திருந்தால் அதற்கு தீர்வையும் யாரும் வழங்கக்கூடாது என்ற இந்திய நாட்டினுடைய மதச்சார்பின்மை காப்பாற்றக்கூடிய ஒரு சட்டத்தை நேற்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். உண்மையிலே வரவேற்க வேண்டிய உன்னதமான ஒரு தீர்ப்பு. இத்தனை ஆண்டுகளாக இந்திய நாட்டில் நமக்கான உரிமை பறிபோயிருக்கின்றதோ என்று பயப்பட்ட ஒரு சூழல்ல புதிதாக பதவியேற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொல்லப்போனா ஒரு நாட்டு நாம் வளரக்கூடிய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான முதல் பதவி என்னவென்றால் பிரதமர் என்று நாம் நடப்போம். பிரதமர் கிடையாது. அப்ப குடியரசுத் தலைவரா? குடியரசுத் தலைவர் கிடையாது. குடியரசுத் தலைவர் 3வது இடம் குடியரசுத் தலைவருக்கான இடம். 2வது இடம் நம்முடைய நாட்டுடைய பிரதமர். அதற்கு மேல இருக்கக்கூடிய முதல் இடம் யார் தெரியுமா? உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. பிரதமர் தவறு செய்தாலோ குடியரசுத் தலைவர் தவறு செய்தாலோ அவருக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய முக்கியமான தலைமை பீடம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் நேற்று வெளியிட்ட தீர்ப்பு என்னவென்றால், இனி யாரும் இது போன்ற நடவடிக்கை உட்படக்கூடாது, அப்படி வந்தால் அதை அரசாங்கமும் எந்த நீதிமன்றமும் செயல்படுத்தக்கூடாது என்ற வரவேற்கத்தக்க ஒரு நீதியை நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. இந்த நீதியெல்லாம் வழங்கக்கூடிய நேரத்தில் நாம் இறைவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் கூட யூபியில
180 ஆண்டு பழமையான பள்ளிவாசல காலையில வழக்கு தொடுக்கிறாங்க, மதியம் தீர்ப்பு வழங்கி சாயங்காலத்துக்குள்ளாக அந்த பள்ளி எடுத்து விட்டார்கள். இப்படி பல இடங்கள்ல நடந்து கொண்டே இருக்கின்றது. புதிதாக வழக்கை தொடுத்து எங்களுடைய ஆதரவு இருந்தது என்று பலவையான கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி சில குறிப்பிட்ட பாசிச அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய வக்கீல்கள் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இறைவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்தி நீ வரக்கூடிய காலங்களில் எல்லா நேரத்திலையுமே இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்து விடாமல் நன்றியோடு வாழ்ந்து நாளை மறுமை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை வளர்க்குமா நம் அனைவருக்கும் நல்ல புரிவாளாக. வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.